அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த பேசுகின்ற வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த சகோதரர் ஜோதிட செம்மல் திரு வேலு சிவா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம்ம எப்போவுமே ஒரு இதுக்கு பேச போகிறோம் அப்படின்னா, அது என்னுடைய கருண தெய்வமாகிய திருச்செந்தூர் முருகப்பெருமானை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு தான் பேசுவோம். பட் இன்னைக்கு டாபிக் மாறி போச்சு. என்ன அப்படின்னா, வருமானத்தை பற்றி பேசுகிறோம். அவரும் வருமானம் கொடுக்கக்கூடியவர் தான். அது பார்த்தீங்கன்னா, உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அப்போ அவர் நமக்கு குரு பகவானா குருவா நமக்கு எல்லா விதமான அருட்கடாட்சத்தையும் கொடுப்பாரு, வருவாயும் கொடுப்பாரு. வருவாய் மீன்ஸ் வருமானம். அப்போ எல்லா விதமான சகல சம்பத்துக்களையும் கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். இருந்தாலும் இன்னைக்கு நம்ம மகாலட்சுமியை பற்றி ஒரு சில இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம டாபிக் போகலாம். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீதே சுரபூஜிதே சங்கசக்ரகதாஹஸ்தே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூடே கோலாசுரபயங்கரி சர்வபாபஹரே தேவி மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. சர்வஜ்ஞே சர்வவரதே சர்வதுஷ்டபயங்கரி சர்வதுக்கஹரே தேவி மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. சித்தி புத்தி பிரதே தேவி புக்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தி சதா தேவி மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. ஆத்யந்தரகிதே தேவி ஆத்யசக்தி மகேஸ்வரி யோகதே யோக சம்போதே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. ஸ்தூல சூக்ஷ்ம மகாரௌத்ரே மகாசக்தி மகோதரே மகாபாபஹரே தேவி மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. பத்மாசனஸ்திதே தேவி பரபிரம்மஸ்வரூபிணி பரமேசி ஜகன்மாத மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. ஸ்வேதாம்பரதரே தேவி நானாலங்காரபூஷிதே ஜகஸ்திதே ஜகன்மாத மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. மகாலக்ஷ்மியஷ்டகம் ஸ்தோத்ரம் எப்படேதக்திமான் நர சர்வசித்திமவாப்னோதி ராஜ்யம் பிராப்னோதி சர்வதா. ஏககாலம் படே நித்யம் மகாபாபவிநாசனம் த்ரிகாலம் எப்படே நித்யம் தனதான்ய சமன்வித விகாலம் எப்படே நித்யம் மகாசத்ரு விநாசனம் மகாலக்ஷ்மி பவே நித்யம் பிரசன்ன வரதா சுபா. சார் இப்போ இப்போ நம்ம மகாலட்சுமி தாயாரை பார்த்துருக்கோம்.
நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய ஃபோட்டோவில் எல்லாத்துலேயும் அவங்க எப்படி உட்காந்துருப்பாங்க அப்படின்னா, செந்தாமரை மலரில் பத்மாசன கோலத்தில் உட்காந்துருப்பாங்க. சேம் டைம் நம்ம சரஸ்வதி தாயார் எடுத்துக்குவோம். அவங்க எப்படி உட்காந்துருப்பாங்க? வெண் தாமரையில் ஜம்முன்னு கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நிறைய செல்வம் இருக்கக்கூடியவங்க மிகவும் அடக்கமாக இருக்க வேண்டும். வித்தை கற்றுக்கொண்டவங்க, கல்வி கற்றவங்க எப்பவுமே எல்லா இடத்துலையும் முதல் மரியாதையோட ஜம்முன்னு இருக்கலாம் அப்படின்றதான் இது சொல்றாங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அப்போ செல்வம், கல்வி, வீரம் எல்லாமே வேணும். அதுல இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ப்ரையாரிட்டியா நம்ம என்ன பண்ணனாலும் அதுக்கு இப்போ நம்மளே ஜோதிடம் பார்க்குறோன்னா ஃப்ரீயாலாம் யாரும் பார்க்கறதில்ல, எல்லாமே பணம் வாங்குகிறோம். இப்போ அந்த வருமானம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பாக்கெட்டில் கொஞ்சம் பணம் இருந்தால் தான் நமக்கு ஒரு பெரிய பலமே. அந்த பலம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அப்போது சம்பாதிக்கிறோம். இப்போ திரிகோண ஸ்தானங்கள் எடுத்துட்டோன்னா 1, 5, 9. அதே ஏன் அந்த திரிகோணத்தை எடுத்துட்டோம்னா அது நாடிப்படி பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வருமானம் சொல்லக்கூடிய அந்த இடத்த, அந்த காலத்துக்கு அந்த இடம் 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடம் 2, 6, 10 அதோட திரிகோண பாவகங்கள் எடுத்தா 2, 6, 10. ஏன் 2, 6, 10 அப்படின்னா, உங்களுக்கு வருமானம் வேணும்னா நீங்க என்ன பண்ணணும்? பொட்டாட்ட வீட்டில் உட்காந்துருந்தா வராது இல்லையா? முதல்ல 6ஆம் இடம் ஆக்டிவேட் பண்ணணும். ஒன்று வேலைக்கு போகணும், 10ஆம் இடம் ஆக்டிவேட் பண்ணணும், இல்லைன்னா தொழில் பண்ணணும். அப்போது வருமானம் வேணும்னா ஒன்று வேலைக்கு போகணும், இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணாதான் வருமானம் வரும். இது ரெண்டுமே பண்ணாமல் வருமானம் வரணும்னா பரிகாரம் பண்ணிலாம் பிரயோஜனம் இல்லை. அதைத்தான் சூட்சமமாக 2, 6, 10 அப்படின்னு வச்சுருக்காங்க. 2ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் 6ஆம் இடம், 6ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம், இந்த பக்கம் 2ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் 10ஆம் இடம். சரிங்களா? இதுதான் அதோட சூட்சமம். இப்போ என்னெல்லாம் பண்ணி நம்ம வருமானத்தை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி வேலை தொழிலெலாம் பண்ணணும். அது பண்ணாமலாம் எந்த வருமானமும் வராது. அது போக கொஞ்சம் நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப எளிமையான முறையில், ஏன்னா இப்போ 108 நம்ம வருமானத்தை இயக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ உங்கள் 2ஆம் இடத்துல என்ன கிரகங்கள் இருக்கோ அதை நின்று நட்சத்திராதிபதியை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் 2ஆம் அதிபதி என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்காரோ, இப்போ எங்கே வேணாலும் இருக்கட்டும், உங்கள் 2ஆம் அதிபதி எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காரோ அது சார்ந்த அந்த விஷயங்களை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் போதும். கோவிலுக்கும் போகலாம். அது போக நம்ம வாழ்வியல் பரிகாரமாக அந்த விஷயங்களை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். சாப்பாடு எடுத்துக்கோங்க. 2ஆம் இடம் ஃபஸ்ட்டு என்னது? சாப்பாடு. ஏன்னா நம்ம எப்பவுமே ஈஸியாக தான் இது பண்ணணும், ரொம்பவும் கஷ்டப்படக்கூடாது இல்லையா? அப்போது 2ஆம் இடம் என்ன? ஃபஸ்ட்டு அங்கே கொண்டு வரது என்ன பண்ணணும்? சாப்பாடை கொண்டு வருவோம். அப்போ சாப்பிட்டுட்டேவும் நம்ம எப்படி அதை ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துக்குவோம். சேம் டைம் மகாலட்சுமியே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா நாம அதை கொடுக்கணும். தானம் கொடுத்தா தான் திரும்ப கிடைக்கும். இப்போ அட்சய திருதியை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம், அது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப விசேஷமான ஒரு தினம். அன்னைக்கு என்ன அப்படின்னா நிறைய தங்க பொருள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் அப்படி கிடையாது. என்ன அப்படின்னா அந்த நாள் நிறைய தானங்கள் கொடுக்க வேண்டிய நாள். அப்போ தானம் கொடுக்க நம்ம என்ன கொடுக்குறோமோ அது நமக்கு கிடைக்கும். என்ன கொடுக்குறோம், அப்போ தங்கத்தை நீங்கள் கொடுக்குறீங்களா, திருப்பி உங்களுக்கு கிடைக்கும். அது பல மடங்காக கிடைக்கும். அதுதான் அதோட சூட்சமம். அப்போ தானம் கொடுத்தா தான் திரும்ப நம்ம கிட்ட வரும். நம்மளோட உண்டியிலே நிறைஞ்சிட்டே இருக்கணும்னு நினச்சா நிச்சயமாக வராது இல்லையா? நாம் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தால் நிச்சயம் அந்த செல்வம் பல மடங்காக நமக்கு திரும்ப வரும். அப்போ எளிமையாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட இப்போ நான் சொல்கிறது நீங்கள் சம்பத்தா எடுத்துக்கோங்க. இப்போ மேஷ லக்னம் அப்படின்னா நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம்னா உங்களுக்கு சம்பத்து தாரணையா பரணி வரும். அந்தந்த நட்சத்திரம் அப்படின்னா அதுக்கு சம்பத்து தாரையா அடுத்த நட்சத்திரங்கள் வரும். அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தை யார் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா, ரேவதியில் பிறந்தவங்க அஸ்வினி நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணலாம். எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா, அதோட சாதம் அப்படின்னா எலுமிச்சை சாதம் நீங்கள் செஞ்சு, பொதுவாக நம்ம தானம் கொடுக்கறது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா,
ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா நம்ம சாப்பிட்றத விட பல மடங்கு டேஸ்டியா நல்லா சூப்பரா செஞ்சு கொடுக்கணும். அதுதான் வந்து தானம் கொடுக்கறதுக்கான. நம்ம அடுத்தவங்களுக்கு தானே கொடுக்குறோம். இப்போ ஒரு சில பேர் வந்து கோவிலுக்கு இது பண்ணுவாங்க, இந்த தீப எண்ணெய் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க பகவானுக்கு ஒரு விஷயம், நம்மளே ஒரு விஷயம் வந்து ஒரு ராஜாவுக்கு நம்ம வந்து ஒரு இது கொடுக்குறோம்னா எவ்வளோ ஒரு மரியாதை கொடுத்து எவ்வளோ பார்த்து பார்த்து ஒரு விஷயம் செய்வோம். அப்போ அவங்களுக்கெல்லாம் மேல் அந்த பரம்பொருளுக்கு நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா எந்த அளவு பண்ணணும். அப்போ அதே மாதிரி நம்ம தானம் வாங்க வர்றவங்களும் அந்த பரம்பொருளா கூட இருக்கலாம். அப்போ நம்ம அவங்களுக்கு எப்படி பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கணும், நல்ல டேஸ்டா வந்து செஞ்சு கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு அஸ்வினி, நீங்க வந்து ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அஸ்வினி நட்சத்திரம் உங்க சம்பத்தை தரேன். நிச்சயமா நீங்க வேணா எல்லாம் நோட்டீஸ் பண்ணி பாருங்க. அந்த திரிகோண பாவங்கள் அந்த நாள் வர நாளைக்கு உங்களுக்கு நிச்சயமா பணம் வரும். ஏதாவது ஒரு சூழல்ல ஏதாவது ஒரு முறையில பணம் வரும். அப்போ எலுமிச்சை சாதம் வந்து செஞ்சு நீங்க வந்து கோவில்களில் வச்சு வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோவில் இல்லை அப்படின்னா மலை மேல இருக்க கோவில் இன்னும் வந்து பெட்டரா இருக்கும். ஏன்னா அது மேஷம்னா மலை தானே. அப்ப மலை மேல இருக்கக்கூடிய கோவில்களுக்கு வந்து நீங்க வந்து அந்த வந்து தானம் கொடுக்கலாம் ஜென்ரலாவே வந்து. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பரணின்னா நெல்லிக்காய். அப்போ நெல்லிக்காய் சாதம் நாமளும் எடுத்துக்கலாம். எக்ஸாக்டா வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நீங்க பரணி ஆக்டிவேட் பண்ணணும். அந்தந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு சொல்லல, அடுத்தடுத்த அந்த சம்பத்துக்கு வந்து எடுத்துக்கணும். அப்போ பரணி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நீங்க நெல்லிக்காய் இன்டேக் எடுத்துக்கலாம். பிளஸ் வந்து நெல்லிக்காய் சாதம் செஞ்சு மற்றவங்களுக்கு வந்து கொடுக்கலாம், அதாவது தானம் வந்து கொடுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டா பேரிச்சம்பழம் நீங்களும் அந்த நட்சத்திரம் வர நாளன்னைக்கு வந்து எடுத்துக்கலாம். அதாவது பரணிக்கு கிருத்திகை வந்து சம்பத்து தாரையா வந்து வரும். அப்போ பேரிச்சம்பழம் நீங்களும் எடுத்துக்கலாம், மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கலாம். இல்ல பேரிச்சம்பழம் வந்து மற்றவங்களுக்கு தானம் கொடுக்க முடியாது, ஒரு இதா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வத்த குழம்பு சாதம் வந்து செஞ்சு கொடுக்கலாம். அது நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து அதை கொண்டு போய் கொடுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரோஹிணி. இது வந்து உங்களுக்கே தெரியும் அங்க யார் இருக்காங்க அப்படின்னா அது வந்து காளை மாடு, ரிஷபம் காளை மாடு. அப்ப ஜென்ரலா நீங்க அங்க போய் கோசாலையை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அங்க யார் இருக்கான்னா ரோஹிணி இருக்காரு, கண்ண பரமாத்மா இருக்காங்க. அப்போ அந்த கண்ண பரமாத்மாவுக்கும் மிகவும் விருப்பமான, ஏன் கோசாலை அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா இன்றைக்கு அந்த இடத்துல அவருக்கே விருப்பம் அந்த பசுமாடுகள் தானே. அப்போ அங்க இருக்கக்கூடியது காளை மாடு, ரிஷபம் காளை மாடு. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கோசாலைகளுக்கு போய் உங்களோட பர்த்டே ஆகட்டும், இல்லை இந்த நட்சத்திரம் வர்ற நாள் எடுக்கும், நீங்க வைநாசிகத்துக்கும் கூட இதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமா வரும் இல்லையா. அந்த நட்சத்திரம் வர்ற நாள் அன்னைக்கு நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது கோசாலைன்னா, கோசாலைகள்ல தான் இப்ப நாட்டு பசு இருக்கு. அப்போ அங்க வந்து நீங்க வந்து ஒரு 300 ரூபா இல்ல ஒரு 350, உங்களோட வருமானம் எவ்வளவோ அதுல ஒரு பங்கு நீங்க வந்து வாழைப்பழமோ அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம். இருந்தாலும் வாழைப்பழம் வந்து இனிப்பு, இன்னும் கொஞ்சம் இனிப்பு சார்ந்தது இல்லையா, அதனால வாழைப்பழம் வந்து வாங்கி கொடுக்கலாம். இதனால வந்து நீங்க உங்களோட வருமானத்தை வந்து ஆக்டிவேட் நீங்க வேணா செஞ்சு பாருங்க. அதாவது உங்களோட சம்பத்தில் நீங்க வாங்கக்கூடிய உங்களோட வருமானத்துல ஒரு சிறு பகுதியை இதுக்காக நீங்க எடுத்து வச்சு நீங்க விடாம செஞ்சு பார்த்துட்டு வாங்க. நிச்சயமா உங்களுக்கு வந்து அந்த மாற்றம் அப்படின்றது வந்து கொடுக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிருக சீர்ஷம். இதுக்கு வந்து சொன்னா என்ன வேணாலும் வந்து நம்ம வந்து இது கொடுக்கலாம். இப்போ நீங்க வந்து ஏதாவது கோவில்களோ இல்ல ஏதோ அந்த ஸ்கூலு அந்த மாதிரி இருக்க இடத்துக்கு வந்து நீங்க மிருகசீர்ஷம் அப்படிங்கிற துடைப்பம் வந்து நீங்க வாங்கி கொடுக்கலாம். அது ஒரு சின்ன விஷயம் தானே, அதனால பெருசா ஒன்றும் நமக்கு வந்து வருமான குறைவு ஏற்பட போறது இல்லை. ஸோ அது வந்து எடுத்து கொடுக்கலாம். தானம் வந்து பருப்பு சாதம் வந்து தானம் கொடுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருவாதிரை. உங்க எல்லாத்துக்குமே தெரியும், இதுக்கு நான் சொல்லவே வேண்டியதில்லை. திருவாதிரைக்கு என்ன வரும் அப்படின்னா களி அண்ட் கூழ் சார்ந்த உணவுகள். அப்போ களி வந்து நிச்சயமா வந்து இப்ப திருவாதிரை நம்ம மார்கழி மாசம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்துல எல்லாருமே களி வந்து அங்க போய் அந்த சிவபெருமான் அந்த நடராஜ திருவாதிரை தரிசனம் அப்ப களி தான் வந்து படைப்பாங்க. களி தான் நமக்கு பிரசாதமாகவும் வந்து கொடுப்பாங்க. அப்ப களியும் வந்து கொடுக்கலாம். அது சார்ந்தமாக கூழும் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். இதுக்கு வேற என்ன நம்ம செய்யலாம் அப்படின்னா வாழ்வியல் பரிகாரமா நீங்க எங்கேயாச்சும் ஒரு கோவில் ஆகட்டும் இல்லை ஸ்கூலுக்காகட்டும் நீங்க வந்து இந்த மைக் செட் வந்து கொஞ்சம் அது வாங்குறதுக்கு ஒரு சின்ன தொகை வந்து நீங்க கொடுக்கலாம். ஏன்னா அங்கதானே நம்ம வந்து கேட்குறோம். 2ஆம் இடம் நம்ம பாடினாலும் காதுல தானே நம்ம கேட்குறோம். அங்க எல்லாத்துக்கும் மேல திருவாதிரை அப்படின்றதும் ஒரு நம்மளை எல்லாத்தையும் மயக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். நம்ம எல்லாம் ஒரு மகுடி இசை கேட்டு மயங்குறோம்னா அதுக்கு காரணம் அங்க ராகு உட்கார்ந்துருக்காரு. அதுவும் ஜம்முன்னு 4 நட்சத்திர பாதமும் ஒரே இதுல அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றல அங்க போய் உட்கார்ந்துருக்கலாம். நம்மளும் வந்து அந்த கம்யூனிகேஷன் சார்ந்த அந்த இசைக்கு நம்மளால முடிஞ்ச ஏதோ ஒன்று நம்ம வந்து பண்ணி தரோம். இது வந்து வாழ்வியல் பரிகாரமா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புனர்பூசம், ராமபிரான் அவதாரம் பண்ண ஒரு நட்சத்திரம். இங்க என்ன இருக்கு அப்படின்னா
அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி மைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4ஆம் இடம், அந்த தாய்மை குணம் அப்படின்றது அங்கே இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனோட வீடு அப்படின்றதுனால அது வந்து பால் சாதம் நம்ம வந்து கொடுக்குறோம். நல்ல பசும் பால் வாங்கி நல்லா காய்ச்சி அதுக்கு வந்து கூட நல்லா ஸ்வீட்டு கூட போட்டு கலந்து பால் சாதம் வந்து நீங்கள் கோவிலுக்கும் வந்து நைவேத்தியமாக கொடுத்து அதை வந்து நீங்கள் வந்து பிரசாதமாக கொடுக்கலாம். புனர்பூசம் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய புனர்பூசம் நட்சத்திரம் நாளன்னைக்கும் நீங்கள் இந்த பால் சாதம், ஏன்னா ராமபிரான் அவதாரம் பண்ண நட்சத்திரம் இல்லையா, அப்போ அந்த பால் சாதம் வந்து நீங்கள் வந்து தானம் வந்து கொடுக்கலாம். நீங்களும் வந்து இப்போ நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து இன்டேக்காக வந்து எடுத்துக்கவும் செய்யலாம். உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அந்த வருமானத்துக்கான வழியை வந்து கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூசம். பூசம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சனி பகவானோட நட்சத்திரம், மகாலட்சுமி தாயாரோட அவதார நட்சத்திரம் பூசம். அப்போ நீங்கள் சாம்பார் சாதம் வந்து கொடுக்கலாம். இப்போது பெருமாள் கோவில்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அந்த தாயார் அவங்களோட அந்த இது அந்த திருப்பாடு புறப்பாடு வழிபாடெல்லாம் நடக்கும் இல்லையா, அப்போ வந்து நீங்கள் வந்து சாம்பார் சாதம் வந்து செஞ்சு கொடுக்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களால் பெரிய அளவில் அந்த குவான்டிட்டி அப்படின்றது பெரிய அளவில் கொடுக்க முடியலனாலும் சின்ன அளவுலையாவது நீங்கள் அந்த பிரசாதத்தை ஆச்சாரமாக ரெடி பண்ணி கொண்டு போய் தாராளமாக வந்து கொடுத்துட்டு வரலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயில்யத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு. இதில் யார் அவதாரம் பண்ணாங்க அப்படின்னு யாருக்காச்சும் தெரியுமா? ஆதிசேஷன். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராமபிரான் அவர் இருக்காங்க, அங்கே மகாலட்சுமி இருக்காங்க, அங்கே ஆதிசேஷனும் இருக்காங்க. அப்போ அவங்க 3 பேருமே யார் கூட சம்மந்தப்படுறாங்க அப்படின்னா பெருமாள் கூட வந்து சம்மந்தப்படுறாங்க. ஸோ நீங்கள் ஆயில்யத்துக்கு மோர் குழம்பு சாதம் வந்து செஞ்சு வந்து தானமாக கொடுக்கலாம். நீங்களும் வந்து நிறைய நீர் மோர் ப்ளஸ் வந்து மோர் சாதம் வந்து மோர் குழம்பு சாதம் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து மகம் நட்சத்திரம், அது எல்லாத்துக்கும் தெரியும், கேதுவோட நட்சத்திரம் மகம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீரை வகைகள், கீரை சாதம் தாராளமாக வந்து தானம் கொடுக்கலாம். இல்லை ஒரு சில பேர் கேட்பீங்க, கீரை சாதம் தானம் கொடுக்கலாமான்னா தாராளமாக கொடுக்கலாம். கசப்பு சார்ந்த அந்த அகத்திக்கீரை விட்டுட்டு மற்ற எல்லா கீரையும் வந்து தானம் கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம். சரிங்களா? அப்போ கீரை சாதம் நீங்களும் மகம் நட்சத்திர வர நாள் அன்னைக்கு எடுத்துக்கலாம், தானமும் வந்து கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூரம். அப்போ இதில் வந்து பழாப்பழம் வந்து இதுக்கு வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாயாசமும் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப இஷ்டம். இதில் பூரத்தில் யார் அவதாரம் பண்ணியிருக்காங்கன்னா ஆண்டாள். சரிங்களா? ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் வந்து பூரத்தில் ஆடி பூரம் அன்னைக்கு வந்து பிறந்திருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு விருப்பமான பாலில் செய்யக்கூடிய அந்த பால் பாயாசம் ப்ளஸ் வந்து பழாப்பழ ரெசிபிஸ் இப்போல்லாம் நிறைய இருக்குது, எதை வச்சும் எல்லாமே ரெசிபிலாம் நிறைய பண்ணுறாங்க. ஸோ அப்போ பழாப்பழமும் வந்து அந்த தானமாக வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம், நீங்களும் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம். இதுக்கு உத்தரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் இந்த மாதிரியான நிறைய பேர் வந்து அவதாரம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து புளி சாதம். சரிங்களா? புளி சாதம் சூரியனோட ஒரு மிகவும் வலிமை மிகுந்த ஒரு நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். ஸோ இதில் உத்திரத்தில் பிள்ளை பெற்றால் உரியில் சோறு அப்படின்றது ஒரு பழமொழி. ஸோ இதில் வந்து தவத்திலே பிறக்கிறவங்க தான் உத்திரத்தில் வந்து பிறப்பாங்க. அப்போது புளி சாதம் வந்து நீங்கள் வந்து தானம் வந்து தாராளமாக வந்து கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்தம், உங்களுக்கே தெரியும், அது வந்து ஒரு கை சார்ந்த ஒரு சிம்பலை வந்து குறிக்கும். ஆரஞ்சு பழம் வந்து இதை வந்து குறிக்கும். தேங்காய் சாதம். சரிங்களா? அப்போது ஹஸ்த நட்சத்திரத்துக்கு என்ன அப்படின்னா தேங்காய் சாதம் வந்து நீங்கள் வந்து தானம் கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுதர்சன சக்கரத்தாழ்வார் வந்து அவதாரம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் மிகவும் விருப்பமான நைவேத்தியம் என்ன? சக்கரை பொங்கல். அப்போ சக்கரை பொங்கல் வந்து நீங்கள் வந்து தானம் கொடுக்கலாம். உங்களோட பர்த்டே, உங்களோட திருமண நாள், அவரோட பர்த்டே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் அன்னைக்கு அவருக்கு போய் நம்ம சக்கரை பொங்கல் நைவேத்தியம் கொடுத்து அதை வந்து தானம் கொடுக்கலாம். அடுத்து அங்கே இருக்கக்கூடியவர் வந்து சுவாதி நட்சத்திரம். சுவாதிக்கு உங்களுக்கு தெரியும், அது இன்னொரு விதமான எல்லாத்துக்கும் மருந்து, தானும் கெடாது தான் சேர்ந்த விஷயங்களையும் கெடாது அப்படின்னு சொல்லக்கூடிய தேன் அங்கதான் வந்திருக்கு. ஸோ தேன் வந்து இறைவனுக்கும் நீங்க வந்து இதை தானம் கொடுக்க முடியலன்னா இறைவனுக்கு வந்து அபிஷேகம் பண்றதுக்கு தேன் வந்து வாங்கி கொடுக்கலாம். அது போக ராகு இல்லையா, அதுக்கு அந்த உளுந்து சாதம், உளுந்து நல்லா பொடி பண்ணி அந்த உளுந்து சாதம், உளுந்துனால செய்யப்பட்ட அந்த பலகாரங்களும் வந்து நீங்க தானம் கொடுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விசாகம் வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து சாதம் வந்து தாராளமாக வந்து விசாக நட்சத்திரம் வர நாள் அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். அடுத்து அனுஷ நட்சத்திரம் வெண்பொங்கல். இதில் அனுஷ நட்சத்திரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் மீனத்துக்கும் பாத யாத்திரை எடுத்துக்கலாம். இங்கேயும் வந்து நீங்கள் பாத யாத்திரை பக்தர்கள் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது இன்னும் பெட்டரான ரிசல்ட் வந்து கொடுக்கும். அதாவது நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஒரு சிறு தொகையை இந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் பரிகாரங்களுக்கு எப்போவுமே இதை செஞ்சுட்டே இருக்கணும். நான் ஒரு தடவை செஞ்சுட்டேன் எங்களுக்கு இன்னும் வருமானமே வரலன்னு ஃபோன் பண்ணிலாம் கேட்கக்கூடாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம்.
கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய், மாம்பழம், மாங்காய் சார்ந்த உணவுகள் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூலம், இதில் வந்து ஆஞ்சநேயர் அவதாரம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப விருப்பமானது உங்களுக்கே தெரியும், கொய்யாப்பழம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லணும். துளசிதாசர் இருக்கார் இல்லையா, இப்போ நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கையில வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊர்களில் மழை பெய்யறதுக்காக அப்பப்போ ராமாயணம் படிப்பாங்க. உங்களுக்காக தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்பெல்லாம் அந்த மாதிரி எங்கே இல்லை. அதனால தான் இப்போ வந்து நம்மளாம் அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறோம்னு நினைக்கிறேன். அப்போ அந்த ராமாயணம் படிக்கிறது அப்படின்றது அதை விடிய விடிய வந்து அதை சொல்லுவாங்க. அதை கேட்டால் என்ன ஆகும்னா அடுத்த நாட்களில் ஓரிரு நாட்களில் நிச்சயமாக அந்த ஊர்களில் வந்து மழை பெய்யும் அப்படின்றது வந்து ஐதீகம். இதில் துளசிதாசர்னு ஒருத்தர் தீவிர ராம பக்தர். அப்போ அவர் என்ன பண்ணுவாராம், அவர் தன்னோட அந்த உபன்யாச அந்த டைமில் முன்னாடி வந்து ஒரு ஆசனம் வந்து போட்டுட்டு அங்கே வந்து ஒரு கொய்யாப்பழம் வச்சுருப்பாராம். வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கூட்டத்தை எல்லாத்தையும் சுற்றி வந்து ஓகே நமஸ்காரம் பண்ணிட்டு பேச ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி முடியும் போது ஒன்ஸ் வந்து சுற்றி வந்து பேச ஆரம்பிப்பாங்க, முடிச்சிருவாங்க. அப்போ என்னன்னா அந்த கொய்யாப்பழம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த கொய்யாப்பழம் யாருக்காக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, எங்கெல்லாம் ராமநாமம் கேட்குதோ அங்கெல்லாம் ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருப்பாரு. அவர் தான் வந்து ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயருக்காக தான் இந்த கொய்யாப்பழம் அப்படின்றது வைப்பாங்க. நிச்சயமா அந்த கூட்டம் முடியையில் அந்த கொய்யாப்பழம் அங்கே இருக்காது. அப்போ இவ்வளோ வந்து ஒரு ஐதீகமான ஒரு விஷயங்கள் வந்து இந்த மூலத்துல வந்து இருக்கு. அதை மிகவும் பலசாலியான, அனைவருக்கும் மனபலம், உடல் பலம் எல்லாத்தையும் பணபலம் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவர் ஆஞ்சநேய பெருமான். அவரோட அவதார நட்சத்திரம் மூலம். ஸோ அப்போ கொய்யா பழம் வந்து நீங்கள் அவர் இப்போ எக்ஸாக்டாக ஆஞ்சநேயோட பிறந்தநாள் அன்னைக்கு நீங்கள் கொடுக்கலாம். மார்கழி மாதம் வரக்கூடிய அந்த மூலம் நட்சத்திரம் அன்னைக்கு அவர் பிறந்தார். அதே மாதிரி அவருக்கு விருப்பமான அதிரசம் வந்து செஞ்சு கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பூராடம், இது ஒரு சுக்கிரன் சார்ந்த ஒரு நட்சத்திரம் அப்படின்றனால அப்பம், ஓகேங்களா, அப்பம் வந்து நீங்கள் வந்து தானம் வந்து செஞ்சு கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உத்திராடம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உத்திராடம் வந்து கடலை மாவில் செய்யப்படிய பதார்த்தங்கள். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாகம் உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஷஷ்டி அன்னைக்கு நம்ம விரதம் முடிக்கையில் திருப்பாகம் செஞ்சு அவங்களுக்கு முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணி தான் நம்ம விரதம் வந்து முடிக்கணும். அதுதான் வந்து திருப்பாகம். அதில் மெயின் டிஷ்ஷே வந்து கடலை மாவு தான். ஸோ இதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு எல்லா நாளும் வரக்கூடிய சஷ்டி அன்னைக்கு செஞ்சு முருகப்பெருமானுக்கு இதை படையல் பண்ணி அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூன் வந்து மற்றவங்களுக்கு வந்து தானம் கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவோணம், உங்களுக்கே தெரியும் சந்திரனோட நட்சத்திரம். அதுக்கு நீங்கள் எந்த சாதம் வேணாலும் கொடுக்கலாம். தயிர் சாதம், அரிசியினால் செய்யப்பட்ட எந்த சாதம் வேணாலும் திருவோணத்துக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் நட்சத்திரம் சம்பத்து தாரையாக வர்றப்போ நீங்கள் திருவோணத்தை இந்த விதமாக தானம் கொடுத்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டம், எல்லா விதமான அவல் வகைகள். இப்போ அவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகி அவல்லேருந்து சாதா அவல், நம்ம அரிசி அவல்லேருந்து எல்லா விதமான அவல் வகையிலையும் பிரசாதம் ரெடி பண்ணி நீங்கள் வந்து தானம் கொடுக்கலாம். அவல் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ஒரு எளிமையான ஒரு நைவேத்திய பொருள். அப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலே ஒரு சின்ன சிலை வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே அவல் பொட்டுக்கலை சக்கரை வந்து நீங்கள் நைவேத்தியம் வச்சு வழிபாடு பண்ணுறது இன்னும் வந்து சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து சதய நட்சத்திரம். சதயம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ராகுவோட நட்சத்திரம் அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா சேமியா, முறுக்கு, இந்த மாதிரி பண்ட வகைகள் வந்து நீங்கள் வந்து தானம் கொடுக்கலாம். அடுத்து வந்து பூரட்டாதி, இது வந்து குபேரனோட அவதார நட்சத்திரம். உங்களுக்கே தெரியும், ஒரு பூரட்டாதி நட்சத்திரம் ஒரு ஃபேமிலியில் இருக்குன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பணம் சார்ந்த ஒரு விஷயம் அந்த வீட்டில் நிச்சயமாக இருக்கும். அவங்க வீட்லேயோ அவங்க சொந்த பந்தத்தில் யாராவது வந்து பணம் புழங்கக்கூடிய இடங்களில் வேலை செய்வங்களா இருப்பாங்க. ஏன்னா அந்த நட்சத்திரம் ஏழுமலையானுக்கே கடன் கொடுத்த குபேரனோட நட்சத்திரம். ஸோ அப்போ அதுக்கு என்ன நம்ம வந்து நைவேத்தியமாக எடுக்கலாம், தானம் கொடுக்கலாம் அப்படின்னா லட்டு வகைகள், மஞ்சள் கலர் ஸ்வீட்டு. சரிங்களா? ஏன்னா அது குருவோடனா மஞ்சள் அப்படின்றது அங்கே வந்து வரணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி, எள்ளு. ஏன்னா அங்கே ஃபைனலாக தான் அவங்க கொண்டு போய் எள்ளை வச்சுருக்காங்க. எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக என்ன வரும், 12ஆம் இடத்துல தான் எள்ளு சார்ந்த உணவுகளை கொண்டு போய் அங்கே வச்சுருக்கோம். இப்போ மேஷத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பரணியில் வந்து சனி பகவான் பரணி 3ல் நீச்சமாவார். அப்போது அங்கே மேஷத்துக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும்னா காகத்துக்கு டெய்லி சாதம் வைக்கலாம் தானே. அப்போது சனி பகவான் பாதகாதிபதி அங்கே போய் நீச்சமாகிறார். அப்படிங்கையில் காகத்துக்கும் டெய்லி வந்து மேஷம் அந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை அவங்க அந்த நட்சத்திரக்காரங்க வந்து காகத்துக்கும் டெய்லி வந்து சாதம் வைக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு சார்ந்த உணவுகள். அது போக வந்து நல்லெண்ணெய் வந்து நீங்கள் கோவில்களுக்கு வந்து கர்ப்ப கிரகத்துலேருந்து விளக்கேற்றுறதுக்கு வந்து வாங்கி கொடுக்கலாம்.
நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே நல்ல தரமான செக்கு எண்ணெய் வந்து உள்ள கர்ப்ப கிரகத்தில் விளக்கேற்ற வந்து வாங்கி கொடுங்க. அதுதான் ரொம்ப வந்து விசேஷம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது புதனோட நட்சத்திரம். புதினா சாதம், சரிங்களா? புதினா சாதம் வந்து நீங்கள் வந்து தானம் வந்து கொடுக்கலாம். இப்படி வந்து ஈஸியாக நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சின்ன ஒரு ஒரு அமௌண்ட் போட்டு இந்த இதை நீங்கள் தானம் கொடுத்துட்டு வாங்க. எப்பவுமே வந்து நாம ஒரு விஷயம் கொடுக்கையில அது பல மடங்கு நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்றத சொல்லி இந்த பேசுகிற வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த சகோதரர் அவர்களுக்கு நன்றினை தெரிவித்து, இதை அனைவரும் மிகவும் பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைத்தன் அணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீராம ஜெயம்.